வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு பொய் கணக்கா என் விதிய எழுதையில அந்த சாமி வரங்கியதே வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு பொய் கணக்கா. வாட் மாமி? நெட்ட மாதிரி எமோ பெத்த புள்ள நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்தான்னு கேக்கா? ஒரு தாயா இருந்துட்டு இப்படி கேட்கலாமா? ஷோ எதுக்கு வந்தா ஏன் வந்தா? ஏன் நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதோ? கட்டி கொடுத்துட்டா அந்த ஆளு ஒழிஞ்சு போயிருந்துமோ? இந்த வீட்டு பக்கம் வந்து அடிச்சு துரத்துவே போல இருக்க. ஆமாமா, நீ என்னையவே சந்தேகப்படு. ரொம்ப நல்ல மாப்பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதான் உனக்கு நடப்பு இருக்கோ? சரியான குடிகார பையன். ஏற்கனவே என் வாழ்க்கை நாசமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப கேளு பிரச்சனையான்னு. கட்டி கொடுத்துட்டா அந்த ஆளு கிடக்கட்டோன்னு விட்டுற வேண்டியது. ஒரு நாளாவது வந்து எட்டி பாக்குறியா? நானே அங்க இருந்து வந்து இங்க நிக்க வேண்டியதா இருக்கு. நீ அங்க வந்தாதான் உனக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் இல்ல, மறுபடியும் அருமை மாப்பிள்ள குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா கொம்மா, சரியான குடிகாரனா பார்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கா. இதுல வேற வார்த்தைக்கு வார்த்தை இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்க மாட்டான், இப்படி ஒரு வைரமான மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்க மாட்டான் டைலாக். அங்க போன பிறகுதானே அந்த தங்கத்தையும் வைரத்தையும் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. சரியான தகரடப்பா. ஆமாமா, தினமும் குடிச்சிட்டு தான் வாராரு. நானும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் அம்மாட்டையும் சொல்லியாச்சு. அவையதான் குடிக்கலாம் இல்ல, என் மகன் சும்மாதான் இருக்கா, எதுக்கு சந்தேகப்படியான்னு கேட்டுட்டே இருந்தாவ. எனக்கு நல்லாவே தெரிஞ்சது, நல்ல வாடையும் வந்துச்சு. ஒரு இடத்துல நின்னும் பேச மாட்டாருமா, ஆடிக்கிட்டே தான் இருப்பாரு. ராத்திரி வீட்டுக்கு வந்தா சரியான குடிக்காரு. இன்னைக்கு பகல்லே தண்ணிய போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டாரு. செம்ம குடிச்சிருக்காருமா. அதனாலதான் என்னன்னு போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க வாடி வந்துட்டேன். எப்படி எடுத்து சொல்லணும்? எதோட எதுவும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும்னு சொல்லணுமோ? வேற எந்த ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லணுமோ? இங்க பாருமா, இந்த திருத்துறது திருவள்ளுவர் ஆக்குறதுலாம் என்னால முடியாது. அவரு திருத்துறது கொண்டோம் பரிச்சை பேப்பரும் கிடையாது. ஒன்னால முடிஞ்சா நீ போய் அவரை திருத்து. என்னால இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் வந்துட்டேன். வேணும்னா பெத்த கடமைக்கு வச்சு சோறு போடுங்க, இல்லையா நானே வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டேன். தாக்கு புக்குன்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. நான் மட்டும் என்ன இல்லன்னா சொன்னேன்? ஏமா அந்த மனுஷனை மாத்தவே முடியாதுமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா அன்னைக்கு என்ன சொன்னாவ? இதுக்கு மேல அந்த ஆள் குடிச்சாருன்னா என்கிட்ட வந்து சொல்லுமா, நான் வேற முடிவு எடுக்கன்னு சொன்னாவளா இல்லையா? அந்த மனுஷன் தினமும் குடிச்சிட்டு தான் வாராரு. இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது, அவர் கூட வாழ முடியாது. அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். நீ அப்பாட்ட சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. அப்ப வசதியான வீட்டுல இருந்தா பண்ணி வச்சிருப்பா. ஏமா குடிகாரன் கூட எப்படிமா வாழ முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே உழைச்சி நானே சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்குள்ள இல்ல, இப்பயே வயசாயிட்டு. ஓஹோ, அவளுக்கு மட்டும் வீடு, எனக்கு வெறும் ஓடு. நல்லா இருக்குமா? உன் கதை ரொம்ப நல்லா இருக்கு.
என்ன செஞ்சா பெருசா? ஊர் உலகத்துல போய் பாரு, கல்யாணம் எல்லாம் எவ்வளவு கிராண்டா நடத்தியாவன்னு. மண்டபம் கூட எடுக்காம கோயில வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு ரொம்ப பேசாதமா நீ. இங்க பார், வீட்டை என் பேர்ல எழுதி வை. நான் உழைச்சி தங்கச்சி கட்டி கொடுக்கேன். உங்களையும் நான் பாத்துக்கிறேன். என்னாலலாம் அந்த வீட்டுல போய் இனிமே வாழ முடியாது. இப்படி ஹை ஸ்பீட்ல எல்லாம் கத்துனா பயப்பட முடியாது. இதுக்கு மேல என்னால அவர் கூட போய் வாழ முடியாதுன்னா முடியாது. அந்த வீட்டுக்கும் நான் போக மாட்டேன். அப்பா வந்ததும் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள முடிவு எடுக்க சொல்ல பாரு. அப்பா எனக்காக எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்கு நானும் கட்டுப்படுவேன். நீ கதை விடாத, எங்க அப்பா நல்லாதான் இருக்காவ. அப்படியே ஆக்டிங்க போட வேண்டியது. நான் எங்க அப்பாட்ட சொல்லதான் போறேன். எடுத்தா எடுக்கட்டும். அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்னாலாம் அந்த வீட்டுல போய் நிம்மதியா இருக்க முடியாது. தினம் குடிச்சிட்டு வராரு. நிம்மதியாவே இருக்கவே முடியல. ஏற்கனவே நான் மன கஷ்டத்துல இருக்கேன். எல்லாம் ஒன்னாலதான் கொம்மா. நான் வேண்டாம் சொல்ல அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன நிலைமை ஆயிருக்கு பாரு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என் வாழ்க்கை எப்படி ஆனதுக்கும் நீ தான் காரணம். இன்னைக்கு அப்பா வரட்டும், ரெண்டுல ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். ஆமா, ரொம்ப நல்ல வாழ்க்கை. நீ போய் வாழ்ந்து பாரு, தெரியும். ஏமா அந்த வீட்டுல போய் ஒரு மணி நேரம் இருந்து பாருமா, உனக்கு தெரியும். குடிச்சிட்டு அவர் எப்படி டான்ஸ் ஆடியாருன்னு. ஏன் இப்ப கூட பின்னாடியே வா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்க வந்து பாரு. தகிட தகுமி தந்தானான்னு பாடிட்டு இருப்பாரு. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு எங்க அப்பா மாதிரி தங்கமான மனுஷன் கிடைச்சதுனால ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி ஆள் கிடைச்சிருக்கணும். அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. நான் அப்பா வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லதான் போறேன். சரிம்மா, போயிட்டு வரேன். ஆமா, மாப்பிள்ள வார்த்தைக்கு வார்த்தை இருந்தாலும் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு திரி. நான் அலமேலக்காவை போய் பாத்துட்டு வர போறேன். ஆமாமா, நான் சொல்லலன்னா மட்டும் யாருக்குமே தெரியாது பாரு. நான் வரும்போதே அந்த வடிவு பாட்டி பாத்துட்டாவ. கண்டிப்பா ஊரெல்லாம் போய் சொல்லிருப்பாவ. அதனால நான் போறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் வேற யார்த்தையும் இந்த மாதிரி வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். அலமேலக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் போய் பாத்துட்டு வரதாமா போறேன். மாசமா இருக்காவ. போயிட்டு வரேன். அலமேலக்கா எப்ப வந்தா? இன்னைக்குதான்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கீதாவை எதுவும் போய் பாத்தியா? இல்லக்கா, ஏன் உங்களதான் பாக்கலான்னு வந்தேன். என்னாச்சுக்கா, அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நெட்டமாரி, சும்மாதான் கேட்டேன். நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? எங்கக்கா நல்லா இருக்கேன். என்னாச்சு நெட்டமாரி? மறுபடியும் புதுசா எதுவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு? அவரு என்னைக்கு குடிய விட்டாரு? தேனாம குடிச்சிட்டு தாங்க இருக்காரு அந்த மனுஷன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை. வீடு முழுக்க வாந்தி பண்ணி வச்சிருக்காரு. ஆமாக்கா, என் மாமியார் தான் கடந்து கிளீன் பண்ணிட்டு கிடக்கும். கேட்டா உடம்பு சரியில்ல அது இதுன்னு ஏதாவது கதை விடுவாவ. இன்னைக்கு பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டாருக்கா. இதுக்கு மேல அங்க இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு நான் எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன சொல்ற நெட்டமாரி? ஆமாக்கா, போன தடவை பிரச்சனையாச்சு உங்களுக்கே தெரியும்ல. ஆமா. இதுக்கு மேல குடிச்சா நான் வேற முடிவு எடுப்பேன்னு எங்க அப்பா சொன்னாவல்ல. ஆமா நெட்டமாரி. அதனாலதான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாதுன்னு வந்துட்டேன்க்கா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. தினமும் அந்த மனுஷன் அந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு. நான் கூட நல்லவராதான் இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா குடிச்ச ஆளே மாறிடியா இருக்கா. வேற மாதிரி நடந்துக்கிடியாரு. அதான் எனக்கு அங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவரு அம்மா என்ன சொல்லியாவ? அந்த பொம்பளை அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுது.
இப்ப கூட குடிக்கவே இல்லைன்னா அந்த பொம்பளை நாடகம் போட்டுட்டு இருக்கு. என்னால அந்த நாடகத்தெல்லாம் தாங்க முடியலக்கா. ஒரே டென்ஷன் ஆகுது. அதான் கிளம்பி இங்க வந்துட்டேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில எங்க அப்பா முடிவு எடுக்கட்டும். நெட்ட மாதிரி என்னதான் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிட்டுல, நீ அவர் கூட தானமா வாழணும். ஏக்கா இதே டைலாக் தான் எங்க அம்மையும் விட்டா. அங்க இருக்க முடியாம தான் இங்க வந்தேன். நீங்களும் என்னடானா அதையே சொல்றீங்க. மனுஷன் வாழ முடியாதுக்கா அவர் கூடலாம். ஒரே தலைவலி. இல்ல நெட்ட மாதிரி கொஞ்சம் பொறுத்து போலாம்ல. இப்பதானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு குழந்தைகளுமே பிறந்த பிறகுனா அவரு மாறிடுவாரு. ஐயோ ஏக்கா இப்பவே இப்படி இருக்காரு மனுஷன். எனக்கு குழந்தை அது இதுன்னா அவ்வளவுதான். இவரெல்லாம் கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுக்கா. எங்க அம்மா சொன்னானே இதுக்கு சமைச்ச பத்தியெல்லாம் என்னையெல்லாம் செருப்பால அடிக்கணும். கல்யாணத்தன்னைக்கு நைட்டோட நைட்டா எங்கேயாவது ஓடி இருக்கணும்க்கா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப இருக்க தைரியம் மட்டும் அப்ப இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஊரை விட்டு ஓடி இருப்பேன். அதெல்லாம் சொல்லாத நெட்ட மாதிரி. வயிற்றுச்சலா இருக்குக்கா. ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கல. சரி கிடைச்ச வாழ்க்கையாவது ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம்னு நினைச்சேன். அதுவும் இங்க நாசமா போச்சு. வாழ்க்கையே வெறுத்து போச்சுக்கா. அதெல்லாம் சொல்லாத நெட்ட மாதிரி. நீ உட்காரு, நான் உனக்கு ஒரு கிளாஸ் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா காப்பிலாம் வேண்டாம். என்ன சமைச்சிய? கொஞ்சோண்டு தட்டுல சோறு போட்டு எடுத்துட்டு வாங்கக்கா, ரொம்ப பசி எடுக்கு. எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா யாத்திராலே தவிர ஒரு வாய் சோறு திங்குறியான்னு கேட்கல. நீங்களாவது காப்பி சாப்பிட்டியான்னு கேக்குறிய. பசிக்குதுக்கா, சாப்பாடு தெரியலா? உட்காரு நெட்ட மாதிரி, இதை போட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. என்ன குழம்புச்சிய? கருவாட்டு குழம்பு தான் நெட்ட மாதிரி, இரு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. எங்க அப்பா வர வரைக்கும் இங்கேயே இருந்துக்கிடணும். எங்க அப்பா வந்த பிறகுதான் அங்க போய் நடந்ததெல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு மேலாம் அந்த மனுஷன் கூட நம்மளால வாழ முடியாது.